ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். என்னுடைய பேர் வம்சிதாரிதாஸ். நான் இங்க மதுரையில இருக்கேன். நம்ம ஒவ்வொரு திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை காலையில இந்த டைம்ல விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினுடைய விளக்கங்களை பார்க்க இருக்கிறோம். நீங்க எல்லாரும் பகவத்கீதை கேட்டிருப்பீங்க கண்டிப்பா. ஸோ பகவத்கீதை அப்படிங்கிறது மகாபாரதம் அப்படின்ற ஒரு பெரிய இதிகாசத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சின்ன பகுதி தான். மகாபாரதம் அப்படின்றது 1,50,000 ஸ்லோகங்களை கொண்ட பெரிய ஒரு காவியம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதிகாசம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த 1,50,000 ஸ்லோகங்கள் நம்மளால படிக்க முடியுமா அப்படின்னா படிக்க முடியாது கண்டிப்பா. சரி, மகாபாரதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பஞ்சமோ வேதா அப்படின்னா வியாசர் சொல்றார், மத்வாச்சாரியார் சொல்றார். 4 வேதங்கள் ஒவ்வொரு மனிதனும் படிக்க வேண்டியவை. ஏன் வேதம் படிக்கணும்? ஏன்னா வேதங்கள் தான் மனிதன் எப்படி வாழ வேண்டும் அப்படின்ற விஷயத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியது. அப்ப மனிதனுடைய கடமை அப்படிங்கிறது கண்டிப்பா வேதம் படிக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுது. சரி, வேதங்களை படிக்கலாமான்னா 4 வேதங்கள் இருக்கு, படிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுல வெறும் தத்துவங்களா இருக்கு. அப்ப வேதவியாசர் என்ன பண்றாரு அப்படின்னா, இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தா புரியற மாதிரி இல்ல அப்படின்ட்டு கதை வடிவுல சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணாரு, மகாபாரதம் அப்படின்ற இந்த கிரந்தத்தை எழுதினார். பாரதம் பஞ்சமோ வேதா, இது 5வது வேதம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. மகாபாரத்தை யார் படிக்கிறாங்களோ அவங்க 4 வேதங்களை படித்த சாரத்தை புரிந்து கொள்ள முடியும். சரி, மகாபாரத்தை படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு உட்கார்ந்தோம் அப்படின்னா தலை சுத்தி போயிடுது. 1,50,000 ஸ்லோகங்களை கொண்ட பெரிய ஒரு காவியமா இருக்கு. சரி, இதுல ஏதாவது சுருக்கமா படிக்க முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றார், 5 விஷயங்கள் நீங்க மகாபாரதத்துல கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். 5 விஷயங்கள்ல அவர் சொல்லக்கூடிய விஷயம், முதல்ல பகவத்கீதை, அடுத்தது விஷ்ணு சஹஸ்ரநாமம், 3வது விதுரநீதி, 4வது யக்ஷ பிரஷ்னம், 5வது சனக் சஜாத்தியம் அப்படின்ற இந்த பஞ்ச ரத்னங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மகாபாரதத்தினுடைய சாரத்தை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த 5லுமே 2 விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஒன்று பகவத்கீதை, இன்னொன்னு விஷ்ணு சஹஸ்ரநாமம். பகவத்கீதை அப்படிங்கிறது கிருஷ்ணர் பேசியது. விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படிங்கிறது கிருஷ்ணரை பற்றி பேசியது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பகவத்கீதையை கிருஷ்ணர் நேரா பேசினார். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை கிருஷ்ணர் நேரடியா நின்று கேட்டார் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பாக்கியம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இருக்கு. தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா முழுவதும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தமானது. எல்லா மக்களுடைய வீட்லயும் கண்டிப்பா எம்.எஸ். சுப்புலட்சுமி காலையில வந்துருவாங்க. வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாடாம இருக்க மாட்டாங்க. அவரோட சேர்ந்து நாமும் பாட ஆரம்பிச்சிடறோம். நிறைய பேரு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லாம சாப்பிடுறதும் கிடையாது அப்படின்ற நியமத்தோட எல்லாம் இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது நாம் வெறும் அந்த நாமத்தை தெரிஞ்சுக்கிறோம். அந்த நாமத்தினுடைய ருச்சி, அந்த நாமத்தினுடைய அர்த்தம் தெரிஞ்சு இன்னும் அந்த நாமத்தை சொன்னோம் அப்படின்னா அதனுடைய ருச்சி அலாதியா இருக்கும். அது மட்டும் இல்லாம நமக்கு அதனுடைய பலன்கள் முழுமையா கிடைக்கும் அப்படிங்கறதுதான் விஷயம். சோ இதை நம்ம மையமாக கொண்டு கடந்த ஒரு சில வாரங்களாக நாம் என்ன பண்றோம், இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினுடைய விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம். 1000 பேர்கள் இருக்கு இல்லையா, இந்த 1000 பேர்களுக்கு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர்களோட அர்த்தம் பார்க்க முடியுமோ அதை பார்த்துட்டு இருக்கோம். இதற்கு நாம பராசர பட்டர் அப்படின்றவருடைய வியாக்கியானமும், ஆதிசங்கருடைய வியாக்கியானமும், பலதேவ வித்யாபூஷன் அப்படின்ற இந்த 3 ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானத்தோட என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினுடைய அர்த்தத்தை பார்த்துட்டு இருக்கோம். இந்த சஹஸ்ரநாமம் அப்படிங்கிறது மகாபாரதத்துல பீஷ்மரால பேசப்பட்டு, பீஷ்மர் தன்னுடைய மரணப்படுக்கையில படுத்துட்டு இருக்கார். அப்படிப்பட்ட சமயத்துல கிருஷ்ணர் பீஷ்மரை பார்க்கறதுக்காக போறார். பொதுவா மக்கள் தான் கடவுளை பார்க்கறதுக்காக போகணும். ஆனா கடவுளே இங்க மனிதனை பார்ப்பதற்காக, இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய மனிதனை பார்ப்பதற்காக வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது பீஷ்மருடைய பெருமை நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட பீஷ்மரை பார்க்க வரும் பொழுது அங்க யுதிஷ்டிர மகாராஜனும் வந்து சேர்றான். அவன் சொல்றான், நான் சண்டை போட்டேன், ஆனா எனக்கு இந்த ராஜ்யம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடம் பிடிக்கிறான். எப்படி அர்ஜுனன் அடம் பிடிச்சானோ, அர்ஜுனன் சண்டை போட முன்னாடியே என்ன சொன்னான், நான் சண்டை போட மாட்டேன், நான் சண்டையை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்காக தான் கிருஷ்ணர் பகவத்கீதை பேசினார். இப்ப அதே போல அவங்க அண்ணனும் நிக்கிறான், எனக்கு இந்த ராஜ்யம் வேண்டாம், நான் இதை விட்டுட்டு ஓடி போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். கிருஷ்ணர் யோசிச்சார், மறுபடியும் நான் இங்க பேச விருப்பப்படல, என்னுடைய பக்தனை விட்டு பேச வைக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணார், பீஷ்மரை பேச சொன்னார். பீஷ்மர் கிட்ட கேளுப்பா, அவருக்கு தெரியாத தர்மமே கிடையாது, அதனால அவர்கிட்ட கேளு அப்படின்னு என்ன பண்ணாரு, பீஷ்மர் கிட்ட சொன்னார். அதன் பிறகுதான் பீஷ்மர் பேச ஆரம்பிக்கிறார். அநேகமாக சாஸ்திரத்தில் இருக்க எல்லா தர்மத்தையும் பீஷ்மர் பேசி முடிச்சிட்டார். வர்ணாசிரம தர்மங்களை பேசி முடிச்சார், ஆபத் தர்மங்களை பத்தி பேச முடிச்சார், எல்லா விதமான தர்மங்களையும், பிராயஷ்ட தர்மங்களை பத்தி பேசி முடிச்சிட்டார். எல்லா விதமான தர்மத்தையும் பேசிய பிறகு பீஷ்மரே 12 நாளுக்கு மேல என்ன பண்ணிருக்கார், தர்மத்தை பேசியிருக்கார். அந்த மரண படுக்கையில அவ்வளவு உடல்ல வலியோட என்ன பண்றாரு, சாஸ்திர ஞானத்தை அவ்வளவு தெளிவா சொல்லி கொடுத்திருக்கார் யுதிஷ்டிர மகாராஜனுக்கு.
சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் யுதிஷ்டிர மகாராஜன் கடைசியா விஷயத்த கேட்கிறான். சுவாமி, நீங்க நிறைய தர்மத்தை சொல்லி கொடுத்தீங்க, இந்த தர்மங்கள்லாம் கடைபிடிப்பதற்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கே. எல்லோரும் கடைபிடிக்க கூடியதாக, எல்லோருக்கும் மிகவும் எளிமையானதாக, அதே சமயத்துல மிகவும் பலம் வாய்ந்ததாக, நிறைய பலன்களை, உண்மையில சொல்ல போனோம் அப்படின்னா எல்லா பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு தர்மத்தை எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு என்ன பண்றார்? கடைசியில யுதிஷ்டிர மகாராஜன் கேள்வி கேட்கிறார். யுதிஷ்டிரர் 6 கேள்வி கேட்கிறார். அந்த 6 கேள்விக்கு பதிலாக என்ன பண்ணாரு? பீஷ்மர் பேச ஆரம்பிச்சார். அதுல 5 கேள்விகளுக்கு முதல்ல பதில் சொல்லிடுறார். 6வது ஒரு கேள்வி, எதை செய்வதால் இந்த இந்த மக்கள், இந்த ஜட உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மோட்சத்தை அடைவார்கள் அப்படின்ற கேள்வி கேட்கும் பொழுது பகவானுடைய நாமத்தை சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிச்சார். எந்த நாமத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவருக்கு ஒரே ஒரு நாமத்தை மட்டும் சொல்ல விருப்பம் கிடையாதான். அவ்வளவு ஆசையா பகவான் மேல. அவருக்கு பகவானை பற்றி புகழணும் அப்படின்னா உடம்புல எங்கிருந்துதான் அவருக்கு சக்தி வருமோ தெரியல. டக்குன்னு எந்திரிச்சு உக்காந்தாரு. அந்த சமயத்துல கூட விஸ்வம் விஷ்ணுட்வ ஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு பூத பிருத்பாவோ பூதாத்மா பூத பாவனः பூதாத்மா பரமாத்மா ச முக்தானாம் பரமாகதிः அவ்யய புருஷ சாட்சி க்ஷேத்ரஜ்ஞோக்ஷர ஏவ ச வேதோ வேதவிதாம் நேதா பிரதான புருஷேஸ்வரः நாரசிம்மவபு ஸ்ரீமான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டார். நான் இப்ப சொல்ல ஆரம்பிச்சேன்னா உங்களுக்கே போர் அடிச்சிடும். என்னடா நிறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு. நாம எல்லாம் வசதியா உட்கார்ந்துட்டு இருக்கோம், அழகா வீட்டுல உட்காந்து கேட்டுட்டு இருக்கோம். ஆனா நமக்கே பகவானுடைய பேரை சொல்றதுல அவ்வளவு விருப்பம் கிடையாது. நமக்கு இன்னும் அந்த அளவுக்கு அதுல பற்றுதல் வரல பக்தியில. ஆனா பீஷ்மர் மரண தருவாயில இருக்கும்போது கூட பகவானுடைய நாமத்தை சொல்றதுல அவ்வளவு ஆசையோட இருந்தாரா. 1000 பேர்களை சொல்லி முடிச்சார். சோ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த 1000 பெயர்கள் அப்படிங்கிறது பகவானுடைய 1000 குணங்களை சொல்ல வந்த பெயர்கள். நாம் இந்த பெயர்களுடைய குணங்கள், இந்த பெயர்களுடைய அர்த்தங்களை தான் பார்க்க போறோம். இன்னும் நம்ம தொடங்கவே இல்லை. உண்மையில சொல்ல போறோம் அப்படின்னா முதல் 2 நாமத்தை மட்டும்தான் பார்த்திருக்கோம். விஸ்வம் அப்படின்னு நாமத்தை பத்தி பார்த்திருக்கோம், விஷ்ணுஹு அப்படின்னு நாமத்தை பத்தி பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது 3வது நாமம். ஸோ நம்ம யாரெல்லாம் இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கீங்களோ, ஒன்னும் உங்களுக்கு லேட் ஆகல. 3வது நாமத்துல இருக்கும். இதனுடைய அறிமுகம் உரையெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். எல்லாமே யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால என்ன பண்ணலாம், அதையும் நீங்க இன்ட்ரோடக்ஷனையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு இதனுடைய விளக்கங்கள், இதனுடைய பெருமைகள் புரிய ஆரம்பிக்கும். முதல்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மங்களாச்சரணம், இதனுடைய பிரார்த்தனையோட, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினுடைய பிரார்த்தனையோட ஆரம்பிச்சிடலாம். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिजये वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सतैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्म संसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे ओं नमो विष्णवे प्रभविष्णवे श्रीवैशम्पायन उवाच श्रुत्वा धर्मानशेषेण पावनानि च सर्वशः युधिष्ठिरः शान्तनवं पुनरेवाभ्यभाषत युधिष्ठिर उवाच किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं स्तुवन्तत्तत्कमर्चन्तः प्राप्य युर्मानवा शुभं को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं च पन्मुख्यते जन्तुर्जन्म संसारबन्धनात् श्रीभीष्म उवाच जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषः सततोत्थितः तमेव चार्चयन्नित्यं भक्त्या पुरुषमव्ययं ध्यायन् स्तुवं नमस्यं च यदमानस्तमेव च अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन्नित्यं सर्वदुःखादिगो भवेत् ब्रह्मज्ञं सर्वधर्मज्ञं लोकानां कीर्तिवर्धनं लोकनाथं महद्भूतं सर्वभूतभवोद्भवम् एष मे सर्वधर्माणां धर्मोऽधिकतमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षं स्तवैरक्षेन्नरः सदा परमं यो महत्तेजः परमं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमं यः परायणम् पवित्राणां पवित्रं यो महलानां च मङ्गलं दैवतं देवतानां च भूतानां ह्यः पिता यतः सर्वाणि भूतानि भवन्ति आदियुगागमे यस्मिन् च प्रलयं यान्ति पुनरेव युगक्षये
तस्य लोकप्रधानस्य जगन्नाथस्य भूपते विष्णोर्नाम सहस्रं मे शृणु पापभयापहम् यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः ऋषिभिः परिगीतानि तानि वक्ष्यामि भूतये नम ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिन्यति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे योऽन्तः प्रविश्य वाचमां प्रसुप्तां सञ्जीवयत्तकिलशक्तिधरस्वदाम्ना अन्यामतहस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं पान्त्वस्मान् पुरुहूतवैरिबलवन्मातङ्गमाद्यद्घट कुम्भोच्चात्रिविपाटनादिकपटुप्रत्येकवच्रायिताः श्रीमत्कण्ठीरवास्य प्रतसनकराधारिदारादिदूरप्रध्वस्तत्वान्तशान्तप्रवतमनसा भाविता भूरिभागैः हरे कृष्ण. ஸோ இந்த விஷ்ணு சாஸ்திரநாமத்தினுடைய முதல் நாமம் விஸ்வம் அப்படிங்கிற நாமம், விஷ்ணு அப்படிங்கிற நாமம், இந்த ரெண்டு நாமத்தினுடைய அர்த்தங்களை பார்த்திருந்தோம். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடியது மூன்றாவது நாமம் வஷட்காரக அப்படின்னு பெயர். வஷட்காரக அப்படின்னா வஷட்கரோதி இது வஷட்காரக. யார் ஒருவன் எல்லாவற்றையும் தன்னுடைய வசத்தில் வச்சிருக்கானோ அவனுக்கு பேரு வஷட்காரக அப்படின்னு அர்த்தம். பகவான் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். ஈசானசீலகா நாராயணஹா அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. எல்லாமே கட்டுப்பாட்டுல இருந்துட்டு இருக்கு, எதுவுமே கட்டுப்பாட்டுல இல்லாம கிடையாது. இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் பார்த்தோம் அப்படின்னா பஞ்சபூதங்களும் கட்டுப்பாட்டுல இருந்துட்டு இருக்கு. கட்டுப்பாட்டுல இல்ல அப்படின்னா சமுத்திரம் தன்னுடைய எல்லையை தாண்டி போயிடும், காற்று தன்னுடைய வேகத்தை மிஞ்சிடும், நெருப்பு சூரியன் என்ன பண்ணுவாரு, ஒரே க்ஷணத்துல மொத்த உலகத்தையும் சுட்டு எரிச்சிடலாம். ஆகாசத்துல மொத்தம் காற்று இல்லாம செஞ்சிடலாம். இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு மிஞ்ச ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் மிஞ்சாம நாம் பார்க்கிறோம் உலகத்துல எல்லாம் கட்டுப்பாட்டுல இயங்கிட்டு இருக்கு. யாராவது சொல்ல முடியுமா? இதெல்லாம் ஒரு பெரிய அலுவலகத்துக்குள்ள போனீங்க அப்படின்னா அந்த அலுவலகத்துல முன்னாடி இருக்கக்கூடிய அந்த காவலாளியில இருந்து எல்லாமே சரியா இயங்கிட்டு இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா இதற்கு பின்னாடி ஒரு நிர்வாகம் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். எல்லாமே கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னு அர்த்தம். கட்டுப்பாடே இல்லாம நிர்வகிச்சிட்டு இருக்கு அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அது போல இந்த உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கட்டுப்பாட்டுல இருந்துட்டு இருக்கு. சோ யாரு கட்டுப்படுத்துறார் அப்படின்ற கேள்வி கேட்கும் பொழுது இங்க நமக்கு பதில் கிடைக்குது. பகவான் நாராயணன் என்ன பண்றாரு? எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு இருக்காரு. அதனால அவருக்கு பேரு ஈஸ்வரஹா அப்படின்னு ஒரு பேர் கொடுத்திருக்காங்க. நாராயண அப்படின்னு பேர் கொடுத்திருக்காங்க. சோ இங்க வஷட்காரக அப்படின்ற பேர் கொடுத்திருக்காங்க. விஷ்ணு சாஸ்திரநாமத்துல பகவான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறாராம். பகவான் எப்படி கட்டுப்படுத்துறாரு அப்படின்னா தாரண, வியாபன, நியமன அப்படின்ற இந்த 3 சாமர்த்தியம் பகவான் கிட்ட இருக்கணும். தாரணம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாங்குபவரா இருக்கார். அதுக்கப்புறம் வியாபனம், எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைஞ்சு இருக்கார். 3வது நியமனம், எல்லாத்தையும் தன்னுடைய இப்படியா கட்டுப்பாட்டுல வச்சிட்டு இருக்கார் அப்படின்னு இந்த 3 நாமங்கள் இதான் நமக்கு சொல்லுது. முதல்ல விஸ்வம் அப்படிங்கிறது பகவான் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கார் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறார். பகவான் கிருஷ்ணரும் பகவத்கீதை சொல்றாரு, நான் தான் இந்த உலகத்தை தாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். இந்த உலகமானது தாங்கப்பட்டு இருக்கு. சோ பகவான் தான் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. சரி, தாங்கிறது மட்டும்தான் நீங்க பண்றீங்களா அப்படின்னா கிடையாது. அந்த பொருளுக்குள்ளார நுழைந்து அனுப்பிரவேசம் செய்து அந்த பொருளை சேர்த்து வச்சிருக்கிறதும் நான் தான் அப்படின்ட்டு விஷ்ணுஹு அப்படின்னு நாமத்தினுடைய அர்த்தத்தை பார்த்திருந்தோம். 3வது இங்க நியமன சக்தியை பத்தி பேசுறார். எல்லாத்தையும் நான் என்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சு எல்லாத்தையும் நான் செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்றேன். இதை 3ஐயும் நம்ம எங்க பார்க்க முடியும் அப்படின்னா பூமி எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கு. 2வது எல்லா இடத்துலயும் பரவி இருக்கக்கூடியது, எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிறது அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுக்கு ஆகாசம் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கும். 3வது நியமனம் அப்படிங்கிறது கட்டுப்படுத்துதல். யார்கிட்ட பார்க்க முடியும் அப்படின்னா ராஜா கிட்ட பார்க்க முடியும். இதை 3மே நம்ம தனித்தனியா பார்க்க முடியுமே தவிர ஒற்றுமையா பார்க்க முடியாது. பூமி எல்லாத்தையும் தாங்கும், எல்லாத்துக்குள்ள நுழைஞ்சிருக்காது, எல்லாத்தையும் கட்டுப்படுத்தாது. ஆகாசம் எல்லாத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கும், எல்லாத்தையும் தாங்காது, எல்லாத்தையும் கட்டுப்படுத்தாது.
ராஜா எல்லாத்தையும் கட்டுப்படுத்தலாம். ஆனா எல்லாத்தையும் தூக்கிட்டு இருக்க போறது கிடையாது. எல்லாத்துக்குள்ள நுழைஞ்சு இருக்க போறது கிடையாது. ஆனா பகவான் எப்படி இருக்காராம்? இந்த 3ம் செய்யறாராம். என்ன செய்யறாரு? தாரண, போஷண, வியாபன அப்படின்ற இந்த 3 காரியங்கள செய்யறதுனாலதான் அவருக்கு பேரு புருஷோத்தமஹ அப்படின்னு பேரு குடுத்திருக்காங்க. பகவத்கீதையினுடைய 15ஆம் அத்தியாயத்தினுடைய விளக்கத்தை பத்தி பேசும் பொழுது யாமுனாச்சாரியார் இதான் சொல்லுவாரு. தாரண, போஷண, வியாபன, ஷீலஹ, புருஷோத்தமஹ. புருஷோத்தமன்னு பகவான சொல்றோம் இல்லையா? நாராயணன. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, எல்லாவற்றையும் தாங்கக்கூடியவரா இருக்கார். எல்லாவற்றுக்குள்ளார் நுழைந்து எல்லா அணுக்களுக்குள்ளாரையும் இருக்கக்கூடியவரா இருக்கார். மற்றும் எல்லாத்தையும் தன்னுடைய வசத்துல வச்சிட்டு இருக்கார். அப்படிப்பட்டவனதான் புருஷோத்தமன் அப்படின்ட்டு சாஸ்திரங்கள் கொண்டாடுது அப்படின்ட்டு 15ஆம் அத்தியாயத்தை நீங்க பகவத்கீதையில படிச்சிருப்பீங்க. புருஷோத்தம யுகத்துல படிச்சிருப்பீங்க. சோ அந்த பகவானை பத்தி தான் இங்க சொல்றாங்க. வஷட்காரஹ அப்படின்னு சொல்றார். எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றார். ஈஸ்வர அப்படின்னு நாமம் ஒண்ணு இருக்கு. ஈஸ்வர அப்படின்னு என்னது? ஈட்யதே இது ஈஷஹா அப்படின்னு சொல்றார். எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவன் ஈஸ்வரன். பொதுவா ஈஸ்வரன் அப்படின்னா நம்ம சிவபெருமான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். உண்மைதான் அது. ஈஸ்வரன் என்ன பண்றாரு? அந்த சிவபெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த உலகத்தை கட்டுப்படுத்தக்கூடியவரா இருக்கார். ஆனா இது போல நிறைய பிரபஞ்சங்கள் இருக்கு. ஒவ்வொரு பிரபஞ்சத்திலையும் கண்டிப்பா ஒவ்வொரு சிவனும் ஒவ்வொரு பார்வதியும் இருந்துட்டு இருக்காங்க. ருத்ரன் சொல்லலாம். சிவன் சொல்றது காட்டி ருத்ரன் சொல்லலாம். சோ ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்கும் ஒரு ருத்ரனும் பார்வதியும் இருக்காங்க. ஆனா எல்லா பிரபஞ்சத்தையும் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கக்கூடியவர் நாராயணன் அப்படிங்கிற விஷயம் தான் நமக்கு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. சாஸ்திரம் தான் நமக்கு இறுதியான பிரமாணம். சாஸ்திரம் சொல்றதா நம்ம ஏத்துக்கணுமே தவிர நான் மனக்கற்பனையில இவங்க இப்படி அவங்க அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்க கூடாது. சோ அதுல ஈஸ்வரஹ அப்படின்ற சப்தத்துக்கு ஈட்யதே இது ஈஷஹ அப்படின்னு அர்த்தம் கொடுக்கிறார். என்னது ஈட்யதே அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப வேஷ்டி அப்படின்னு ஒரு 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 பொருள் இருக்கு. வேஷ்டி அப்படின்னா என்னது? நம்ம உடம்புல உடுத்திக்கிறோம் இல்லையா? வேஷ்டி. அது ஈஷ் அப்படின்ற சப்தத்துல இருந்து தான் வருது. சோ வேஷ்டி என்ன பண்ணும் அப்படின்னா நாம் பார்ப்போம். வேஷ்டி நம்மளுடைய காலை மூடி இருக்கும். சோ வெளியில இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியும்? வேஷ்டி மட்டும்தான் தெரியும். உள்ள இருக்கக்கூடிய கால் கண்டிப்பா தெரிய போறது கிடையாது. அது போல பகவான் எப்படி இந்த உலகத்தை கட்டுப்படுத்துறார் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாமலேயே உள்ள இருந்து கட்டுப்படுத்திட்டு இருக்கார். வெளியில பகவான் தெரிய மாட்டார். வெளியில இந்த உலகம் மட்டும்தான் தெரியும். பகவான் வெளில தெரிய மாட்டார். 2வது அந்த வேஷ்டி அப்படிங்கிறது எது வரைக்கும் நின்றுட்டு இருக்கும் அப்படின்னா கால் உள்ள இருக்கிற வரைக்கும் தான் வேஷ்டி நின்றுட்டு இருக்கும். கால் வெளில வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, வேஷ்டி கீழே விழுந்துடும். அது போல பகவான் சக்தி உள்ள இருக்கிற வரைக்கும் தான் இந்த அண்டமும் நிற்கும், இந்த பிண்டமும் நிற்கும். பகவான் எப்ப வெளில வந்துட்டாரோ இந்த உடலும் கீழே விழுந்துடும், மொத்த பிரபஞ்சமும் அழிஞ்சு போயிடும். அதனால அவர் என்ன பண்றாரு? உள்ள இருந்து எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிட்டு இருக்கார் அப்படின்னு அர்த்தம் கொடுக்கிறார். 3வது அர்த்தம், இந்த வேஷ்டியானது நான் இப்படிதான் இருப்பேன், நான் இந்த ஷேப்ல தான் இருப்பேன்லாம் சொல்லாது. நான் எப்படி உடுத்துறோம்னு நினைக்கிறோன்னு அந்த ஷேப்புக்கு அந்த வேஷ்டி மாறி போயிடும். நான் தமிழ்நாட்டு ஸ்டைல்ல கட்டணுமா, இல்ல ஆந்திரா ஸ்டைல்ல கட்டணுமா, இல்ல கர்நாடகா ஸ்டைல்ல கட்டணுமா, இல்ல பெங்கால் ஸ்டைல்ல கட்டணுமா, இல்ல ராஜஸ்தானி ஸ்டைல்ல கட்டணுமா, இல்ல மார்வாடி ஸ்டைல்ல கட்டணுமா, அதை நான் தான் முடிவு பண்ணுவேன். வேஷ்டி முடிவு பண்ணாது. வேஷ்டி சுதந்திரம் இல்லாமல், தன்னுடைய கட்டுப்பாடு இல்லாமல் அப்படியே இருக்கும். அது போல இந்த உலகம். பகவான் எந்த மாதிரி மாற்றம் நினைக்கிறாரோ இந்த உலகத்தை மாற்ற முடியுமா? எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுல வச்சிட்டு இருக்காரு. அதனால அவருக்கு பேரு நாராயணக இல்ல ஈஸ்வரக அப்படின்னு சொல்றோம். அதனால வேஷ்டி அப்படின்னு சொல்றோம். சோ வேஷ்டியோட உதாரணத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம இந்த உலகத்தை புரிஞ்சுக்கலாம். இந்த உலகமானது பகவானுக்கு ஒரு வேஷ்டி மாதிரிதான் இருக்கா. பகவான் உள்ள இருக்கிறதுனால இந்த உலகம் சுத்திட்டு இருக்க மாதிரி இருக்கு. உயிரோட நின்று இருக்க மாதிரி இருக்கு. இந்த உலகத்துக்கு ஒரு பெயர் இருக்கு, ஒரு ரூபம் இருக்கு, ஒரு குணம் இருக்கு. உள்ள பகவான் இல்ல அப்படின்னு இது எதுவுமே இருக்காது. அதனால அவருக்கு பேரு வஷட்காரக அப்படின்ற இந்த நாமத்தோட அர்த்தத்தை சொல்ற 3வது நாமம். இந்த 3 நாமங்கள் ரொம்ப முக்கியம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல. விஸ்வம் அப்படின்னா எல்லாவற்றையும் தாங்கக்கூடியவர். விஷ்ணு அப்படின்னா எல்லா அணுக்களுக்குள்ளாரையும் நுழைஞ்சிருக்கக்கூடியவர். வஷட்காரக அப்படின்னா எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிட்டு கூடியவர் அப்படின்ற இந்த 3 பகவானுடைய மிக முக்கியமான குணங்களை பற்றி நம்மளுக்கு இந்த 3 நாமங்கள் எடுத்து சொல்லுது. 4வது நாமம் இன்னும் ரொம்ப முக்கியமான நாமம் என்ன அப்படின்னா பூத பவ்ய பவத் பிரபு அப்படின்னு சொல்றான். பூத பவ்ய பவத் பிரபு அப்படின்னா என்ன அப்படின்னா பகவான் பூத பவ்ய பவத் அப்படின்னா கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என எல்லா காலத்திலையும் அவர் தான் ராஜா. அவர் தான் எல்லாத்திற்கும் தலைவர். பூத பவ்ய பவத் பிரபு.
பகவான் எதையெல்லாம் கட்டுப்படுத்துறார் அப்படின்னு இங்க சொல்றார். பகவான் கட்டுப்படுத்துறான்னு சொல்லிட்டோம் இல்லையா? பகவான் எதையெல்லாம் கட்டுப்படுத்துறார், இல்ல எப்ப கட்டுப்படுத்துறார் அப்படின்னா, கடந்த காலத்தையும் அவர் தான் கட்டுப்படுத்தினார், நிகழ்காலத்தையும் அவர் தான் கட்டுப்படுத்திட்டு இருக்கார், எதிர்காலத்தையும் அவர் தான் கட்டுப்படுத்த போறார். இப்படியாக போட்டியே இல்லாமல் என்னைக்கும் மெஜாரிட்டியில இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் அப்படின்னா அது பகவான் மட்டும்தான். மற்ற தலைவர்கள்லாம் வந்து சண்டை போட்டு போயிட்டே இருக்கும். நான் தான் தலைவர், நான் தான் தலைவர்னு சொல்லிட்டு, நான் தான் சொந்தக்காரன், நான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் பகவானுக்கு அந்த போட்டி எல்லாம் தேவையில்லை. அவர் எப்பயுமே தலைவர் தான். அவருக்கு எலெக்ஷனும் தேவையில்லை, அவருக்கு நம்ம சப்போர்ட்டும் தேவையில்லை. அவர் தான் எப்பயும் தலைவரா இருப்பாராம். இப்படியாக அவர் தான் 3 காலங்களுக்கும் சுவாமியா இருக்காரு, சர்வஸ்வாமியா இருக்காரு. சரி, அந்த பகவான் எப்படி கட்டுப்படுத்துறார், எதுல கட்டுப்படுத்துறான்னு சொல்லி கேட்கும் பொழுது, அடுத்த நாமங்கள் 5வது நாமத்திலிருந்து 9வது நாமம் வரைக்கும் நமக்கு பகவான் எப்படி கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இந்த 3 காலத்தை கட்டுப்படுத்துறார் அப்படின்ற குணங்களை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். இதுல 5வது ஸ்லோகத்துல 5வது நாமத்துல பகவான் தான் எல்லா ஜீவாத்மாக்களையும் உண்டுபடுத்துகிறார் அப்படின்ற அர்த்தம் சொல்லப்படும். எல்லா ஜீவாத்மா 6வது நாமம் அப்படிங்கிறது அந்த ஜீவாத்மாக்களை உண்டுபடுத்துறது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் அவர் தான் போஷிக்கிறார், எல்லாத்தையும் அவர் தான் சப்போர்ட் பண்றார் அப்படிங்கிற அர்த்தம் 6வது நாமம். 7வது நாமம் அப்படிங்கிறது ஆஹ் இது எல்லாத்தையும் அவர் உருவாக்கி கட்டுப்படுத்தினாலும் இது எல்லாவற்றிலும் இருந்து அவர் என்னைக்கும் சுதந்திரமா இருக்கார், இதனால் அவர் கட்டுப்படுத்தப்படுவது கிடையாது அப்படிங்கிறது 7வது நாமத்தினாலையும். 8வது நாமத்தினால எல்லாவற்றையும் பரமாத்மா அப்படின்னு ரூபத்திலிருந்து எல்லாத்து கூட இருந்துகிட்டே இருக்கார், எல்லாத்தையும் தன்னுடைய அப்சர்வேஷன்ல வச்சிட்டு இருக்கார் அப்படிங்கிறது 8வது நாமத்தினாலையும். 9வது நாமத்தினால அவர்களுக்கு போஷாக்கை கொடுத்து அவர்களையும் வளர்க்கிறார் அப்படிங்கிற இந்த நாமத்தை சொல்லுது. இந்த 9வது நாமம் அப்படிங்கிற அது அர்த்தத்தை சொல்லுது. அப்ப பகவான் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இந்த 3 காலத்தை எப்படி கட்டுப்படுத்துறார் அப்படின்னா, இந்த ஜீவாத்மாக்களை உண்டு பண்ணுவதனாலையும், இந்த ஜீவாத்மாக்களை வந்து போஷிப்பதனாலையும், இந்த ஜீவாத்மாக்கள் கிட்ட இருந்து சுதந்திரமா இருந்து எல்லாத்தையும் செய்வதாலையும், அது மட்டும் இல்லாம பரமாத்மாவாக இந்த ஜீவாத்மாக்கள் கூடயே இருக்கிறதுனாலையும், ஜீவாத்மாக்களையும் வளர்த்து அவர்களுக்கு தேவையான போஷாக்கை கொடுப்பதனால பகவான் என்ன பண்றாரு, இந்த கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்ற இந்த 3 காலத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய இந்த குணத்தை கொண்டவரா இருக்கார் அப்படின்ற அர்த்தத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, பூத பவ்ய பகவத் பிரபு அப்படின்னா பகவான் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறான்னு என்ன தெரியுமா அர்த்தம்? பகவானுக்கு ரிட்டையர்மெண்டே கிடையாது அப்படின்னு அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. நாமெல்லாம் ஒரு காலத்துல ரிட்டையர்மெண்ட் ஆயிடலாம், போதும்பா ஆபீஸ் இல்ல இல்ல கம்பெனி இல்ல பிசினஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு காலத்துல கட்டுப்படுத்திட்டு இருப்போம். கொஞ்ச காலத்துக்கு வயசாக என்ன பண்ணுவோம், போதும்பா என்னால உடம்பு முடியல, நான் கொஞ்சம் ரிட்டையர் ஆகிக்கிறேன் சொல்லி ரிட்டையர் ஆயிடுவோம். பகவான் ரிட்டையர் ஆக முடியுமா அப்படின்னு? ஆகவே முடியாதான். எத்தனை காலமானாலும், எத்தனை ஜென்மங்களானாலும், எத்தனை யுகங்களானாலும் பகவானுக்கு ரிட்டையர்மெண்டே கிடையாது. அலுப்பே இல்லாம, சலுப்பே இல்லாம, சோம்பேறித்தனமே இல்லாம எப்பயுமே உழைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள்னா அது பகவான் மட்டும்தான். அவர்கிட்ட இருந்து கத்துக்கணும். என்ன கத்துக்கணும் அப்படின்னா, எப்படி இப்படி உழைச்சுக்கிட்டே இருக்குதுன்னு கத்துக்கணும். அதுவும் எப்படி தெரியுமா உழைக்கிறார் பகவான்? கொஞ்சம் கூட எதிர்பார்ப்பே இல்லாம உழைச்சிட்டு இருக்காரு. கடை திறந்து வைக்கிறோம், பொதுவா ஒரு பிசினஸ் ஓபன் பண்றோம், கடை திறந்து வைக்கிறோம். கடை திறந்தா என்ன நினைப்போம்? வியாபாரம் நடக்கணும், லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா பகவான் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஒரு பெரிய கடை திறந்து வச்சிருக்காரு, வியாபாரம் நடந்துட்டு தான் இருக்கு, ஆனா அவருக்கு லாபம் தான் கிடைக்க மாட்டேங்குது. என்ன கடை? இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற பெரிய கடை திறந்து வச்சிருக்காரு பகவான் தான். உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நிலைப்பெறுத்தலும் நீக்கலும் அழகிலா விளையாட்டுடைய தலைவர் யாரவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கம்பன் சொல்றத போல இந்த உலகம் அப்படிங்கிற இந்த பெரிய கடைய முதல்ல என்ன பண்றார்? உருவாக்குறார், அதுக்கப்புறம் பாதுகாக்கிறார், அதுக்கப்புறம் அழிக்கிறார். என்னது? ஒரு கடையை திறக்கிற மாதிரிதான். கடை காலில் திறக்கிறோம், எல்லா பொருளும் எடுத்து வைக்கிறோம், அப்புறம் வராங்க வாடிக்கையாளர்கள் வராங்க, எல்லாருக்கும் வியாபாரம் பண்றோம். வியாபாரம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம்? இரவு நேரத்துல எல்லாத்தையும் தூக்கி வெளில போட்டுருவோமா? கிடையாது. எல்லாத்தையும் மறுபடியும் என்ன பண்றோம்? ரீபேக் பண்ணி எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு போயிடும். இதுதான் பகவான பண்றார். பகவான் இந்த உலகத்துக்கு வரார், எல்லாத்தையும் ஓபன் பண்றார், எல்லாத்தையும் படைக்கிறார், நிறைய ஜீவாத்மாக்கள் உள்ள வராங்க,
அவர்களுக்கு தேவையான சந்தோஷத்தை, துக்கத்தை எல்லாத்தையும் பிரிச்சு குடுக்குறாரு. எல்லா கர்மத்தையும் பிரிச்சு குடுக்குறாரு. கடைசியில வேலை முடிஞ்சிருச்சு. என்ன பண்றாரு? மறுபடியும் கடைய சாத்திட்டு அழிவு அப்படின்ற இடத்துல போயிடுறாரு. சோ இப்படி பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த உலகத்தை படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்ற இவ்வளவு பெரிய கர்மத்தை பண்ணிட்டு இருக்கார். பற்றுதலே இல்லாம. என்ன பற்றுதல் இல்லாம? நான் இவ்வளவு பண்றேனே இந்த ஜீவாத்மாக்களுக்கு, இவங்க எல்லாம் என்னை அடையணும் அப்படின்ற பற்றுதலே பகவானுக்கு கிடையாது. நாமெல்லாம் கடைய ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா லாபம் வரலாம் கடைய மூடிட்டு போயிடுவோம். ஆனா பகவான் மட்டும் என்ன பண்றாரு? கடைய மூடாம, சரி பரவால்ல வருவான். நாளைக்கு வருவான். அடுத்த ஜென்மம் வருவான். இன்னும் ஒரு 10 ஜென்மம் கழிச்சு நம்ம கிட்ட வந்துருவான்னு சொல்லிட்டு, அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்ப்பே இல்லாம என்னுடைய கடமை அவங்களுக்கு தேவையானத நான் குடுக்கறது தான். அவங்க வந்தா வரட்டும், வரலன்னா பரவால்ல. என்னுடைய கடமைய நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு பகவான்? அவருடைய கடமைய கண்டிப்பான முறையில செஞ்சுட்டு இருக்காராம். சோ இதனால அவருக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, பூத பவ்ய பவத் பிரபுஹு அப்படின்னு நாமத்த சொல்றாரு. கடைசியா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். பகவத்கீதையில 4ஆம் அத்தியாயத்துல பார்த்தோம் அப்படின்னா, அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்பான். கிருஷ்ணா, நீயும் நானும் வந்து எத்தனையோ பிறவிகள் எடுத்திருக்கோம். பகூனிமே வெத்தீதானி ஜன்மானி தவச அர்ஜுன தான்யகம் வேத சர்வாணி நத்வம் வேத பரந்தப. நீயும் நானும் நிறைய பிறவி எடுத்திருக்கோம் அப்படின்னா, அப்ப நீயும் நானும் ஒண்ணுதானே? உனக்கு மட்டும் என் பரமாத்மான்னு பேர் வச்சிருக்காங்க. எனக்கு மட்டும் என் ஜீவாத்மான்னு பேர் வச்சிருக்காங்க. நம்ம 2 பேரும் தான் பிறந்துட்டே இருக்கோமே. இதுல என்ன ஒரு பாரபட்சம்? உனக்கு பரமாத்மான்னு பேரு, எனக்கு ஜீவாத்மான்னு பேரு. நீ நானும் ஒண்ணுதானே அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கிறான். அப்பதான் கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா உண்மைதான். நீயும் நானும் நிறைய பிறவிகள் எடுத்திருக்கோம். பகூனிமே வெதீதானி ஜன்மானி தவச அர்ஜுனம். நம்ம 2 பேரும் சேர்ந்தே நிறைய பிறவிகள் பிறந்திருக்கோம். ஆனா என்ன தெரியுமா வித்தியாசம்? தானியகம் வேத சர்வாணி நத்வம் வேத பரந்தப. எல்லா பிறவிகளும் எனக்கு ஞாபகம் இருக்கு. உனக்கு நேற்று நடந்தது கூட ஞாபகம் இருக்காது. இதுதான் வித்தியாசம். அதனால நீயும் நானும் ஆத்மா அப்படின்னு ரீதியில வந்து ஒன்றா இருக்கலாம். ஆனா நான் ஞானத்தில் மிக உயர்ந்தவன், சக்தியில் மிக உயர்ந்தவன். அதே போல இந்த உலகத்தில் கட்டுப்பாடு அப்படிங்கிற விஷயத்துல நான் உயர்ந்தவன். இந்த உலகத்துல நான் கர்மாதீனமா பிறக்கிறேன். கர்மத்தை தாட்டி உங்களுடைய கர்மத்தை நீக்குவதற்காக பிறக்கிறேன். நீங்க கர்மத்தை அனுபவிப்பதற்காக பிறக்கிறீங்க. நான் என்னுடைய இஷ்டத்தின் பிரகாரம் பிறக்கிறேன். நீங்க செஞ்ச கர்மத்தினுடைய வினையினால இங்க பிறக்கிறீங்க இல்லையா? இப்படி பல வித்தியாசங்களை கிருஷ்ணர் பேசுவார். அதுல சொல்லக்கூடிய வித்தியாசம் இதுதான். கிருஷ்ணர் முக்காலம் அழிந்தவர், 3 காலங்களை உணர்ந்தவர் அப்படின்ற இந்த அர்த்தத்தை சொல்லக்கூடிய பூத பவ்ய பவத் பிரபு. முக்காலத்தை உணர்ந்தவர், முக்காலத்தை அறிந்தவர், முக்காலத்தை கட்டுப்படுத்தக்கூடியவர், சர்வஸ்வாமி அப்படின்னா நாமத்தினுடைய இந்த நாமத்தினுடைய அர்த்தத்தை சொல்றார். அவர் ஏன் எல்லாத்துக்கும் நாதனா இருக்க முடியும்? ஏன் சர்வஸ்வாமியா இருக்கார் அப்படின்னா, இந்த 5 குணங்களால அவர் தான் சர்வஸ்வாமி அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய 5வது நாமத்திலிருந்து 9வது நாமம் வரைக்கும் நம்மளுக்கு அதனுடைய அர்த்தம் சொல்லி கொடுக்குறார். சரி, நான் ஏதோ நிறுத்துறேன். ஆல்ரெடி 6:45 ஆயிடுச்சு. இப்ப நான் பேசின விஷயத்துல யாருக்காவது ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இல்ல கருத்துக்களோ வந்தா பேசலாம். நிறைய பேர் வந்து வீடியோ ஆன் பண்ணாம இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேர் தான் ஆன் பண்ணிருக்கீங்க. என்னுடைய வீடியோ தெரியுதா உங்களுக்கு? நானும் உங்களை பார்க்கலாம்னு நினைச்சேன். யாரெல்லாம் இந்த கிளாஸ் கேக்குறீங்க அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நான் பாட்டுக்கும் வந்து உட்காந்து லேப்டாப் கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நான் லேப்டாப்க்கு சொல்லி கொடுத்து லேப்டாப் இனிமேல பகவத்கீதை விஷ்ணு சாஸ்திரநாமம் சொல்லும் போல இருக்கு. அந்த அளவுக்கு என்னுடைய லேப்டாப் வந்து நிறைய உபன்யாசம் எல்லாம் கேட்டுடுச்சு. விட்டா நாளைக்கு அதுவே இன்னும் ஆரம்பிச்சுன்னு போல இருக்கு கிளாஸ் கொடுக்கறதுக்கு. ஓகே, நிறைய சிரிச்ச முகத்தோட இருக்கீங்க. ரொம்ப நன்றி. பெரிய விஷயம் இல்லையா? காலையில உட்கார்ந்து பகவானுடைய நாமத்தை சொல்றது அப்படிங்கிற ரொம்ப பெரிய விஷயம். யாருக்கு பெரிய விஷயம்? இந்த உலகத்துக்கு பெரிய விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் நம்மளுக்கு இருக்கு. நிறைய தொந்தரவுகள் இருக்கு. நம்மளை டைவர்ட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இங்க வந்துருச்சு. ஆனா அப்படி இருந்தும் காலையில இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லணும், பகவானை பற்றி கேட்கணும் அப்படின்னு வந்திருக்கோம் இல்லையா? உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. நீங்க என்ன பண்ணணும்? இதே விஷயத்தை உங்களுடைய குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். குழந்தைகள் கேட்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம் வந்து உங்களுக்கு தெரியும். நாம அது ஏதோ ஓரளவுக்கு தப்பிச்சு வந்துட்டோம். நமக்கு தெரியும் நல்லது என்ன கெட்டது எல்லாம் தெரியும். நம்ம ஓரளவுக்கு வந்துட்டோம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்திற்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்கு மனிதர்கள் கிடையாது. என்ன பண்ணுங்க, முடிஞ்சு அவங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்ல ஈடுபடுத்த முயற்சி பண்ணுங்க. அவங்கள வந்து இந்த விஷயங்களை ஈடுபடுத்தணும். ஓகே, ஓரளவுக்கு எல்லாரையும் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப நன்றி. இப்ப கொஸ்டின்ஸ் கேட்கலாம். गुरुजी। ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा गुरुजी, नमस्कार।
நமஸ்காரம். குருஜி இப்போ இந்த 5ல இருந்து 9 சொன்னேன் இல்லையோ நாமம், ஆ ஆ இதுல கொஞ்சம் 5 மட்டும் நான் சரியா ஏத்திக்கல மண்டையில. கொஞ்சம் சொல்றேன். 6 சொன்னேல் அவர் ஜீவாத்மாக்களை போஷிக்கிறாரு. உண்டுபடுத்தக்கூடியவரா இருக்கான்னு சொல்லி சொன்னேன். சரி. ஓகே ஓகே குருஜி, ஓகே. நன்றி குருஜி, அது நன்றி. பார்ப்போம். நாளைக்கு நம்ம மறுபடியும் அதோட அர்த்தங்கள் முழுமையா பார்ப்போம். நன்றி குருஜி. உங்களோட பர்த்டேக்கு பிலேட்டட் விஷஸ் நான் மெசேஜ் மட்டும் போட்டேன் குருஜி. என்னோட ஆசீர்வாதம். ஓகே. அவங்களோட ரொம்ப தேங்க்யூ. பெரியவா, அதனால ஆசீர்வாதம். தேங்க்யூ. நன்றி ஹரே குருஜி, கிருஷ்ணா. நன்றி குருஜி, நன்றி குருஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை வந்து சாரி, விஷ்ணு சகஸ்ரநாமம் சூப்பரா சொன்னீங்க. முன்னாடி சொன்னீங்க எங்க அம்மா வந்து தண்ணி குடிக்காம நான் நல்லா பகவத்கீதை இது சாரி விஷ்ணு சகஸ்ரநாமம் கத்துக்கணும் அப்படிலாம் இருந்தாங்க. அந்த தாய் அப்படி இருந்ததுனால என்னவோ இன்னைக்கு நீங்க எங்களுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய இவ்வளவு தாய்மார்களுக்கு நீங்க சொல்ற ஒரு மகனா இருந்திருக்கீங்க. ஆனா நீங்க ஒன்னும் ரொம்ப வயசு இல்ல பிரபு. 38 இந்த மாதிரி நான் உங்களோட பெரியதான். பட் உங்களுக்கு பகவானுடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கணும். நீங்க இன்னும் நிறைய தாய்மார்களுக்கு உங்களுடைய இது வெற்றிமுறை கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். பிரபு நீங்க சொன்னீங்க வேஷ்டியை பத்தி ஒரு இது சொன்னீங்க, ஈஸ்வரன். அது வந்து வேதத்துல இருக்கா இல்ல நீங்க அதை உதாரணமா சொல்றீங்களா? இது வேஷ்டி வேஷ்டி அப்படின்னு அப்படிங்கிறது நம்ம ஈஷோபனிஷத்து இருக்கு இல்லையா? சோ ஈஷோபனிஷத்தினுடைய முதல் மந்திரத்தை விளக்கக்கூடிய வியாக்கியானத்துல இருக்கு. ஈஷோபனிஷத்துடைய முதல் மந்திரம் ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் அப்படின்ற நாமம். அந்த நாமத்தை விளக்கக்கூடிய வியாக்கியானத்துல இது சொல்லப்பட்டிருக்கு. இந்த உதாரணம். ஓகே. அதே போல அர்ஜுனனும் கிருஷ்ணரும் பேசிக்கினாங்க சொன்னீங்க, ஜீவாத்மா பரமாத்மான்னு. ஜீவாத்மாவுக்கு மறக்கிற சக்தி கொடுப்பதே அந்த பரமாத்மா தானே பிரபு? மறக்கிற சக்தி அப்படிங்கிறது ஒண்ணு, அந்த ஜீவாத்மாவோட கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஒண்ணு. இப்ப 16 ஜிபி ஒரு சின்ன பென்டிரைவ் இருக்கு அப்படின்னா அந்த 16 ஜிபில எவ்வளவு ஸ்டோர் பண்ண முடியுமோ அவ்வளவுதான் ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கு மேல போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? நம்ம அதுக்கு மேல அதிகமாயிடுச்சுன்னா ஃபில் ஆச்சு நம்மள டெலிட் பண்ணிட்டே இருப்போம்ல. ஃபுல் எஸ் ஆயிடுச்சு எஸ். டெலிட் பண்ணுங்க வரும். அது போல ஜீவாத்மா ஓரளவுக்கு தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்கவும் கூடாது இல்லையா? அதனால பகவான் அப்பப்ப அதை எடுத்துடுறார். தேங்க்யூ பிரபு. நிறைய உதாரணங்கள் எடுத்துக்காட்டுகள் ரொம்ப அருமையா சொல்றீங்க. தேங்க்யூ சோ மச் பிரபு. ஹரே கிருஷ்ணமா. ஹரே கிருஷ்ணா பிரபு. நமஸ்காரம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. இப்போ அந்த மகாபாரத்தினுடைய 1,50,000 ஸ்லோகம்ன்றதே சாராம்சமா 5 சொன்னேன். ஃபர்ஸ்ட் பகவத்கீதா, விஷ்ணு சஹஸ்ரநாமம், வியாசர். அது திருப்பி சொல்ல முடியுமா பிரபு? விதுர நீதி. விதுர நீதி 4வது பிரபு. யக்ஷ பிரஷ்னம். 5வது பிரபு. சனக் சஜாத்தியம். இது எல்லாமே கவர் பண்ணுவீங்களா பிரபு? ஆர் ஒன்லி விஷ்ணு சஹஸ்ரநாமம்? நம்ம இப்ப விஷ்ணு சஹஸ்ரநாமம் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். வேற எப்பயாவது சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம், விதுர நீதி பார்க்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். யக்ஷ பிரஷ்னம் 100 கேள்விகள், அதுவும் நல்லா இருக்கும். டைம் கிடைக்கும் போது பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி, உங்களுடைய காலையில இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கறது மனசுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு. ஆனா மனசுல டக்குன்னு அதை மைண்ட்ல ரொம்ப ஏத்திக்கதான் முடியல எனக்கு வயசானதுனால. சோ இனி திருப்பி அந்த யூடியூப்லயாவது இதை கேட்டு கேட்டு நான் நல்லாவே ஏத்திக்கிறேன், நிறையவே செஞ்சுக்கிறேன் பிரபுஜி. மிக அருமையான காலையில இந்த உங்களுடைய இந்த வாய்ஸ் கேட்கும் போதும் இதனுடைய விளக்கங்களை கேட்கும் போதும் மிக அருமையா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் பிரபுஜி. உங்களுடைய பிறந்த நாள் உங்களுடைய ஆசீர்வாதத்தோட இன்னும் நிறைய பிரச்சாரம் செய்யணும், அவ்வளவுதான். நிச்சயமா உங்களோட இந்த பிரச்சாரம் பண்றது நிச்சயமா இந்த லோகத்துக்கு அதிகமா வேணும். அதை கேட்டு நிறைய பேர் பலன் அடையணும். கிருஷ்ணன் உங்களை ஒரு தூதுவனா அனுப்பினதுக்கு கிருஷ்ணனுக்கும் உங்களுக்கும் அநேக கோடி நன்றிகள் பிரபுஜி. நன்றி பிரபு. பலபத்ரா பிரபுவுக்கும் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அவருக்கு நான் அப்பப்ப நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன் மனசால. நன்றி பிரபுஜி, நன்றி. நீங்க என்னுடைய பேரு பாத்தீங்கன்னா இங்க எழுதி இருக்கும், வம்சிதாரிதாஸ் BVKS அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேர்ல தான் என்னுடைய சேனல் இருக்கும். அதுல நீங்க போனீங்க அப்படின்னாலும் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம், ராமாயணம், மகாபாரதம், இன்னும் நிறைய கிரந்தங்களை பத்தியும் அதுல பேசியிருக்கும். சோ முடிஞ்சா நீங்க அதை பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும்.
இது வம்சி அந்த மற்றவங்களும் பேர் கேட்டு அந்த பேர் இங்க மட்டும். கீழே ஓகே. என்னுடைய பேரு கீழே வந்திருக்கு பாருங்க, வம்ஷிதாரிதாசா BVKS அப்படின்னு சொல்லிட்டு. இது சரிங்க நீங்க பிரபு. கூகுள் இதுல ஏதாவது யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா இந்த சேனல் என்னோட இது இருக்கும். சப்ஸ்கிரைப் சரிங்க பண்ணிட்டீங்க பிரபு. அப்படின்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும் அதுல. ரொம்ப நன்றிங்க பிரபுஜி. ஓகே பிரபுஜி, நன்றி ஹரே பிரபுஜி. கிருஷ்ணா. ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபு தினதான் கேட்டு இருக்கிறேன் பிரபு. இது ஆனாலும் ஒரே ஒரு செய்தி, இந்த ம்ஹும். விஸ்வம் மறுபடியும் அந்த விஷ்ணு வஷ்டகாரோ அது மூணுத்துக்கு ம்ஹும். மட்டும் ஒரு மீனிங் சொல்லுங்க பிரபு. விஸ்வம் விஸ்வம் அப்படின்னா எல்லாவற்றையும் தாங்கக்கூடியவரா இருக்காரு. விஷ்ணு எல்லாவற்றையும் அப்படின்னா எல்லாவற்றுக்குள்ள நுழைந்து இருக்கக்கூடியவர். வஷட்காரக அப்படின்னு எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுல வச்சிட்டு இருக்காரு அப்படின்னு அர்த்தம். ஓகே பிரபு. தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ தேங்க்யூ. பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஆனந்திராஜன், ராஜ்குமார். ஒண்ணும் இல்ல ஜி, அந்த நீங்க பதில் சொல்லிட்டீங்க. வம்ஷிதாரிக்கு சொல்லிட்டு கேட்டிருந்தேன் இல்லையா உங்களுடைய யூடியூப்காக, அதுதான், ஓகே வேற ஓகே எதுவுமே இல்ல. சரி. மிக்க நன்றி குருஜி. நன்றி 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 ஐயா. ஓகே, எனக்கு ஹரே இன்னொரு கிருஷ்ணா. தடவை நேம் இன்னொரு தடவை மட்டும் சொல்லுங்க. அது கீழே வருது. வம்ஷிதாரி. கீழே இருக்கு, வம்ஷிதாரிதாசா BVKS இருக்கு. ஓகேம்மா, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ். நமஸ்காரம் பிரபுஜி. ஹரே நமஸ்காரம். கிருஷ்ணா. நமஸ்காரம். ஜி, நான் லலிதா பேசுறேன் திருப்பூர்ல இருந்து. நமஸ்காரம் சொல்லுங்க பிரபுஜி. மேம். நமஸ்காரம். ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் அர்த்தம் கேட்கறதுக்கு. நான் ஏற்கனவே ஸ்லோகம் கிளாஸ்ல அட்டன் பண்ணி கேட்டு எழுதியும் வச்சுட்டு இருக்கேன். ஆனா திரும்ப இது ஒரு வாழ்க்கையில் இது ஒரு சான்ஸ் கிடைச்சது. உண்மையாவே புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு தான் எனக்கு தோன்றது. சொல்லும் போது கூட எனக்கு அழுகுதான் வருது. அந்த அளவுக்கு நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது கேட்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கு. கிட்டத்தட்ட நான் இந்த ஒரு வருஷமா இந்த இஸ்கான் குரூப்ல இருக்கேன் பிரபுஜி. தினம் இந்த நாமமால சொல்லிட்டே தான் இருக்கோம். சோ ஏதாவது ஒரு விதத்துல கடவுள் நம்மளை நல்ல வழியில கூட்டின்னு போவாரு அப்படிங்கிறதுக்கு நீங்கெல்லாம் ஒரு சாட்சி. ரொம்ப 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 நன்றி பிரபுஜி. அதை சொல்லதான் எனக்கும் கூப்பிட்டு பெரிய அப்புறம் நான் எனக்கும் இன்னொரு பெரிய புண்ணியம் தான். ஏன்னா நான் சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களே, அதனால நானும் கண்டிப்பா இது ஒரு பெரிய பாக்கியம் கண்டிப்பா தான் நினைக்கிறேன். ரொம்ப பெரிய பாக்கியம் பிரபுஜி. அதே மாதிரி இந்த விதுரு நீதி பத்தி கேட்கணும்னு நினைச்சா ஏற்கனவே ஒருத்தர் உங்களை கேட்டுட்டாரு. இப்போ விதுரு நீதியும் முடிஞ்சா எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்க முடியுமா? கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ரொம்ப 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 சந்தோஷம் ஜி. நமஸ்காரம் ஜி. கொரோனா டைம்ல, லாக்டவுன் டைம்ல நானு ஸ்ரீமத் பாகவதம் அது முழுசா சொல்லி கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சேன். அப்ப என்ன பண்ணேன்னா, தினமும் ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய சாரமான விஷயத்த சொல்லி கொடுத்திருந்தேன். பாகவத பிரவாகா அப்படின்ற இதை சொல்லி ஆரம்பிச்சேன். 350 நாளுக்கு மேல பேசினேன். அதுல ஸ்ரீமத் பாகவதம் மொத்தம் 12 ஸ்கந்தம் இருக்கு. அதுல முதல் 9 ஸ்கந்தத்தை முழுமையா சொல்லி கொடுத்திருக்கோம். சோ 9 ஸ்கந்தத்தினுடைய எல்லா டீடைல்ஸுமே நம்ம யூடியூப் சேனல்ல தனித்தனியாவே இருக்கு. ஒவ்வொரு கேண்டோக்கும் தனித்தனியா இருக்கு. அதுல போனீங்கன்னா நீங்க ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய சாரத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு நாள்ல ஒரு அத்தியாயத்தினுடைய சாரமான விஷயத்த சொல்லி கொடுத்தோம். அதுவும் இன்னும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா 10வது ஸ்கந்தம் இருக்கு, 11வது ஸ்கந்தம் இருக்கு, 12வது ஸ்கந்தம், இன்னும் 3 ஸ்கந்தங்கள் இருக்கு ஸ்ரீமத் பாகவத்துல. அதுவும் ஆரம்பிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கும். அதுவும் முடிக்கணும். கண்டிப்பா ஆண்டவன் அதுக்கும் ஒரு வாய்ப்பு கண்டிப்பா கொடுப்பாங்க. கடவுள் நமக்கு கொடுப்பாரு குருஜி கண்டிப்பா. நான் உங்களுக்கு ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி ராமாயணம் அதை கேட்டுட்டு இருக்கேன் இப்போ வரிசையா. ஓகே, வெரி குட். அதனாலதான். ரொம்ப நன்றி பிரபுஜி, ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஐ திங்க் ஆனந்திராஜன் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ குருஜி, கேக்குறதா? ஹரே கிருஷ்ணா. கேக்குதுமா, சொல்லுங்க. நான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படியே தான் சொல்லி எனக்கு பழக்கம். இந்த மீனிங் எல்லாம் தெரியுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் காலை நேரத்துல நான் எனக்கு என்ன சொல்ல தெரியல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு குருஜி. அப்புறம் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல இந்த விஹான்னு ஒரு பேரு வருதா? விஹான் 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 விஹானா? விஹான்ட்டு வராது, வரல. விஹான்ட்டு பேர் நான் கேள்விப்படல. அதோட விஹான்ற பேருக்கு மீனிங் என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? விஹான் விஹான அப்படின்னு வேணா வரும், விஹான்னு வராது. ஏன்னா விஹான் அப்படிங்கிறது ஹிந்தி வார்த்தையா இருக்கு. ஏன்னா எப்பயுமே சம்ஸ்கிருத வார்த்தை அப்படிங்கிறது ஹன் அப்படின்லாம் முடியாது. இப்ப பாருங்க, விஜய் அப்படின்னு முடியாது, விஜய அப்படின்னு தான் முடியும். அது போல ராஜன் ராஜன அப்படின்னு முடியும்.
இல்ல ராஜி அப்படின்லாம் முடியும் தவிர ராஜன் அப்படிலாம் முடியாது. ஸோ விஹான் அப்படிங்கிறது ஹிந்தி நேமா இருக்கு, அது சான்ஸ்கிரிட் நேம் கிடையாது. ஸோ அதுக்கு ஈக்குவலான சான்ஸ்கிரிட் நேம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன், நாளைக்கு சொல்றேன் உங்களுக்கு. தேங்க்யூ குருஜி. அதான் கேட்கணும்னு ஒரு சந்தேகம். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். ஆனா விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படியே தான் சொல்லி பழக்கம், மீனிங்கெல்லாம் இப்ப தெரியறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே ஓகே, நன்றி தேங்க்யூ. நன்றி குருஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. பலவத்ராவுக்கு தான் ரொம்ப சொல்லணும் தேங்க்ஸ், அவரால நிறைய விஷயங்கள் தெரியுது. மல்லி. ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் குருஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க. நான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்டு மட்டும்தான் பழக்கம். இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்ல ரொம்ப சூப்பரா இருந்தது கிளாஸ். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தட் மீன்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர் அப்படிதானே குருஜி? வசக்காரக அப்படிங்கிறது அது அவ குழந்தைங்களுக்கு நேமா வைக்க முடியுமா குருஜி? இது வைக்க கூடாதா? வைக்கலாமே, தாராளமா வைக்கலாமே. ரொம்ப புதுசா கூட இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் இன்னைக்கு மாடர்ன் நேம் வேணும்னு கேக்குறாங்க. புதுசா இருக்கணும், யாரும் வைக்காத பேரா இருக்கணும், வாயிலே நுழையாத பேரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் வஷட்காரன் நல்ல பேர், வஷட்காரன் அப்படின்னு பேர் வைக்கலாம். வஷட்காரன். ஓ சூப்பர் சூப்பர். தேங்க்யூ குருஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. நமஸ்காரம் குருஜி. ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம். நமஸ்காரம். நீங்க இந்த இப்போ விஸ்வம் அப்படின்னா நீங்க ஒன்னொன்னுக்கும் இப்ப வஷட்காரோன்னா எல்லாத்தையும் தாங்குபவர்னு சொன்னேன் இல்லையா? ஆனா இந்த 6, 7, 8, 9 வரும்போது மட்டும் அந்த மீனிங் மட்டும் சொல்லிட்டே, அது எந்த நாமத்துக்கு அந்த அர்த்தம் நாளைக்கு நான் பேசுவோம், நம்ம அதோட மீனிங் விஸ்தாரமா நாளைக்கு பேசுவோம். ஏன்னா அது நீங்க சொல்ற ஸ்பீடுக்கு எழுதிக்க முடியல, நீங்க சொல்ற ஸ்பீடுக்கு எழுதிக்க முடியல. அப்புறம் வந்து இந்த விதுரை நீதி இதெல்லாம் நீங்க ஏற்கனவே நீங்க சொல்லியிருக்கோன்னு சொன்னேன் இல்லையா? கொரோனா டைம்ல கூட வேற சொல்லியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? இது எல்லாத்தையுமே நாங்க கேட்கணும்னா எதுல போய் பார்க்கணும்? என்னுடைய பேரு கீழே பாருங்க, என்னுடைய போட்டோ வருது இல்லையா இங்க வீடியோல, அதுல பாருங்க பேர், என்னோட பேர் இருக்கு வம்ஷிதாரி தாசா BVKS இருக்கு இல்லையா? இது நீங்க யூடியூப் சேனல்ல டைப் பண்ணீங்கன்னா இது என்னுடைய யூடியூப் சேனல் வரும், அதுல எல்லாமே இருக்கு. பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா எல்லாமே இருக்கும், தனித்தனியா இருக்கும். வெறும் இப்படி இருக்கிறத இதை டைப் பண்ணாலே போருமா? போரும். சரி, ஓகே. இதே மாதிரி ஸ்பேஸ் விட்டு இதே மாதிரி டைப் பண்ணணும். ஆமா வம்ஷிதாரி தாசா BVKS அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அப்புறம் ஒரு சின்ன சந்தேகம், இந்த ஈஸ்வரன் வந்து நம் ஒரு இது கேட்டிருக்கேன்னா பெரியவாள்லாம் எங்க ஆத்துல சொல்லி, இந்த மாதிரி அடிமுடி காண முடியாம பிரம்மாவும் விஷ்ணுவும் தேடிண்டு போனா சிவனை, அவரோட அடியையோ முடியையோ 2 பேராலையும் பார்க்க முடியல, அவர் வந்து 7 புவனத்துக்கும் அவர் வியாபிச்சு நின்னர் அப்படின்னு. அதுக்கு சான்றா இன்னைக்கும் நம்ம திருவண்ணாமலையை கூட நம்ம கேள்விப்படுறோம். எல்லாரும் சயின்டிஸ்ட் கூட அது அந்த மலைக்கு வயசே தெரியல, அத்தனை யுகாந்திரங்களா இருக்குன்னு சொல்றா. அவர் வந்து அப்படியே வியாபிச்சு நின்னர் அப்படின்னு. அப்போ அப்படி இருக்கச்சு நீங்க வந்து ஒரு ஒரு யுகத்துக்கும் ஒரு சிவன் பார்வதி இருப்பா, அவர் இந்த லோகத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்றேன். நீங்க நாராயணன் தான் பெரியவர் அப்படின்னு. அத வந்து எப்படி நான் வந்து குழந்தைகளுக்கு நான் விளக்கி புரிய வைக்க முடியும்? என்ன இந்த மாதிரி என்ன அவ கேக்குறா, நான் அவளுக்கு நான் எப்படி அதை புரிய வைக்க முடியும்? நாராயணன் தான் ஒருத்தர், இவர் அப்ப அந்த கதை பொய்யா அப்படின்னு கேக்குறா குழந்தை. அவர் வந்து வியாபிச்சு நின்னாரே, அடிமுடிய பார்க்க முடியலையே சிவா பிரம்மா விஷ்ணுவாலேயே அப்படின்னு கேக்குறா. கரெக்ட், வெரி குட், நல்ல கொஸ்டின். இந்த கொஸ்டின் நம்ம 2 விதமா பார்க்கலாம். ஒன்று, நாராயணன் தான் ஏன் முழுமுதற் கடவுள்னு சொல்றீங்க, அதை எதை பேஸ் பண்ணி சொல்றீங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். 2வது, இந்த சிவபெருமானுடைய கதை இருக்கே, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற 2வது கொஸ்டின். இப்ப நீங்க உங்ககிட்ட அதே கொஸ்டின் தான் கேட்கிறேன். இந்த சிவபெருமானை பற்றி இந்த கதை சொல்றோம் இல்லையா, இந்த கதை நம்ம எங்க கேட்டோம் அப்படின்னு யோசிச்சோம்னா சாஸ்திரத்துல இருந்து கேட்டோம், ஒரு புராணத்துல இருந்து கேட்டிருக்கோம். அப்ப புராணம் தான் நம்மளுக்கு சாட்சி. புராணத்துல இருந்து கேட்டதுனால அதை உண்மைன்னு ஒத்துக்கிறோம். யாரோ ஒருத்தங்க 3வது மனுஷன் 4வது மனுஷன் சொன்னா ஒத்துக்க மாட்டோம். நமக்கு கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எங்க இருந்து தெரிஞ்சுக்க முடியும்? சாஸ்திரத்துல இருந்து மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். அந்த சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட ஒரு கதை தான் இந்த கதை. ஆமாவா? ஆமா, இது வரைக்கும் உண்மை. அப்ப நம்ம எதை ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா சாஸ்திரம் சொல்றத ஒத்துக்கிறோம். ஆமா ஆமா. அப்ப எந்த சாஸ்திரத்துல இந்த கதை சொல்லப்பட்டிருக்கோ, எந்த கதை சிவபெருமானுடைய முடிய பார்க்கணும் அப்படின்ற இந்த கதை சொல்லப்பட்டிருக்கோ, அதே சாஸ்திரத்துலதான் பகவான் நாராயணன் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிற விஷயமும் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நாம் படிக்காத வேணா காரணமாக இருக்கலாமே தவிர
புருஷ சுத்தம் அப்படிங்கிற சுத்தர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா யாரு உத்தம புருஷன் அப்படின்ற விஷயமான சொல்லப்பட்டிருக்கு. இப்ப சிவபெருமான் பெருசா நாராயணன் பெருசா அப்படின்னு நம்ம இங்க பேச வரல. ஏன்னா சிவபெருமான் வந்து நாராயணனுடைய இன்னொரு அம்சம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப பால் இருக்கு தயிர் இருக்கு அப்படின்னா பாலுடைய திரிந்த நிலை தான் தயிர்னு சொல்றோமே தவிர ரெண்டுமே ஆமா ஒரே ஒரு சோர்ஸ் தான். அப்ப ஆமா நம்ம இங்க சண்டை போடுறதுக்காக வரல, இவங்க பெருசு அவங்க பெருசு அப்படின்னு சண்டை போடுறதுக்காக வரல. நமக்கு என்ன தேவையோ அதை தான் வாங்க வந்திருக்கோம். நமக்கு இந்த உலக சுகம் வேண்டும் இல்லையா, நமக்கு இந்த உலகத்திலேயே அனுபவிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா சிவபெருமான வழிபடலாம், தாராளமா வழிபடலாம். இல்ல நான் இந்த உலகத்துல இருந்து வெளியில போகணும், எனக்கு மோட்சம் வேணும், எனக்கு போதும், இந்த உலக வாழ்க்கையை போதும் அப்படின்னு யார் ஒருத்தன் புரிஞ்சுக்கிறானோ அவன் நாராயணன் கிட்ட வரான். யாருக்கு என்ன தேவையோ அவங்க கிட்ட தானே போய் சேருவாங்க. டாக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா இப்ப வந்து பிசியோதெரபிஸ்ட் இருக்காரு அப்படின்னா அவருக்கு உண்டான வேலையை தான் அவரு பண்ணுவாரு. டென்டிஸ்ட் இருக்காருன்னா அவருக்கு உண்டான வேலையை தான் அவரு பண்ணுவாரு. இல்ல ஜெனரல் சர்ஜன் இருக்கான்னா அவருக்கு உண்டான வேலையை அவரு பண்ணுவாரு. கார்டியாலஜிஸ்ட்னா அவருக்கு உண்டான வேலையை அவரு பண்ணுவாரு. ஆமா பிசியோதெரபிஸ்ட் பெருசா கார்டியாலஜிஸ்ட் பெருசான்னு யாருமே கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. பிசியோதெரபி ப்ராப்ளம் இருக்கிறவனுக்கு பிசியோதெரபிஸ்ட் தான் பெருசு. கார்டியாலஜி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவனுக்கு கார்டியாலஜிஸ்ட் தான் பெருசு. அவனுடைய நோய்க்கு தகுந்தாற் போல என்ன பண்றான், அவங்க கிட்ட போய் அடையிறான். அது போல எனக்கு இந்த உலகமே போதும்பா, நான் இந்த உலகத்திலேயே இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த உலக சுகத்தையே மறுபடியும் நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு அவங்க தேவதைகள் கிட்ட போய் சேருவாங்க. எனக்கு போதும், இந்த உலகம் போதும், எனக்கு இந்த பிறவி போதும், எனக்கு மறுபடியும் இந்த ஜென்மம் வேண்டாம், எனக்கு பிறப்பு இறப்பு முதுமை நோய் அப்படின்ற 4 துன்பங்கள் விடுபட்டு ஆத்ம நிலையில நான் மோட்சத்துல என்னைக்குமே பகவானுடைய சேவையில பகவான் பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க நாராயண கிட்ட போறாங்க. அதனால அதிகாரிகளை பொறுத்துதான் என்ன பண்றாங்க, அவங்க யார் உயர்ந்தவர்கள் யாரு தாழ்ந்தவர்கள் அப்படின்ட்டு அவங்கவுங்க புரிஞ்சுக்கிறாங்க தவிர சாஸ்திரத்தை எந்த முரண்பாடும் கிடையாது. இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இன்னொரு எளிமையா சொல்லணும் அப்படின்னா விஷ்ணு சிவனுடைய முடிய பார்க்க போனார், உண்மைதான். அதே கிருஷ்ணரை தான் யசோதா கைத்துல கட்டி போட்டு வச்சா. அப்ப யசோதா பெருசா கிருஷ்ணர் பெருசான்னு கொஸ்டின் கேட்டக்கூடாது. இல்ல அதே கிருஷ்ணர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா நந்த மகாராஜனுடைய பாதுகைகளை தன்னுடைய தலையில தூக்கிட்டு வந்தாரு. அதனால நந்த மகாராஜன் பெருசா கிருஷ்ணர் பெருசான்னு கேட்டக்கூடாது. அதே கிருஷ்ணர் தான் அர்ஜுனனுக்கு தேரோட்டியா இருந்தார். தேரோட்டி அப்படின்னா சும்மா கிடையாது, பின்னாடி உட்காந்துட்டு இருக்கானே அர்ஜுனன், அவன் என்ன தெரியுமா பண்ணுவான், கிருஷ்ணர் கிட்ட வந்து பேசிட்டு இருக்க முடியாது, சண்டை போடும் பொழுது வலது பக்கம் போகணும் இடது பக்கம் போகணும் அப்படின்னா வலது பக்கம் தோல்ல உதைப்பான வலது பக்கம் போவானா கிருஷ்ணன், இடது பக்கம் தோல்ல உதைப்பான இடது பக்கம் போவானா கிருஷ்ணன். அப்ப கிருஷ்ணரையே உதைச்சி கிருஷ்ணரையே தன்னுடைய டிரைவரா வச்சிட்டு இருக்கானே, அப்ப அர்ஜுனன் பெருசா கிருஷ்ணர் பெருசான்னு யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஓகே ஓகே ரொம்ப 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 சூப்பரா சொன்னேன். தேங்க்யூ பிரபு. இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு கிராஸ் கொஸ்டின் பண்ற வாழ்க்கை சொல்ல தெரியல எங்களுக்கு. ரொம்ப ரொம்ப நிறைய தேங்க்ஸ் கொஸ்டின் பிரபு. இருந்தா என்கிட்ட கேளுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் கிராஸ் கொஸ்டின் பதில் சொல்றதுக்காக தான் இந்த இருக்கேன். தேங்க்யூ என்னால தேங்க்யூ. முடிஞ்ச வரைக்கும் நமஸ்காரம் தெரிஞ்ச பிரபு. வரைக்கும் சொல்றேன். ஹரே நமஸ்காரம் பிரபு. கிருஷ்ணா. தேங்க்யூ. நமஸ்தே பிரபுஜி. நமஸ்தே. கிளாஸ் ரொம்ப அற்புதமா இருந்தது குருஜி. கேட்க கேட்க ஹரே நல்லா கிருஷ்ணா. இருக்கு குருஜி. இது மதுரையில இஸ்கான் எந்த இடத்துல குருஜி இருக்கு? திருப்பாலை யாதவா ஜெயின்ஸ் காலேஜ் பக்கத்துல இருக்கு. இது ஆரப்பாளையம் கௌரிப்பாளையம் அந்த இல்ல அந்த road. திருப்பாலைன்னு சொல்லுவாங்க, திருப்பாலைன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம அழகர் கோயிலுக்கு போற ரோட்ல இருக்கு. இங்க வந்தீங்க அப்படின்னா எவ்ரி சண்டே என்னுடைய கிளாஸ் இருக்கும். எவ்ரி சண்டே மார்னிங் 8 to 9:30 ஸ்ரீமத் பாகவதம் கிளாஸ் இருக்கும், இங்க கோயில்ல இருக்கும். யாராவது மதுரையில இருந்தீங்கன்னா நீங்க வந்து கலந்துக்கலாம். நேற்று சரி. ராமநவமி செலிப்ரேஷன் இருந்தது. இதுல மதுரையில யூடியூப்ல இருக்கவங்க பார்த்தேன். யூடியூப்ல ஓகே பார்த்தேன். ஓகே. அது அன்னைக்கு லாஸ்ட் நாள் குரு மகராஜ் வந்து ஒவ்வொரு குரூப்புக்கா ஆசீர்வாதம் பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல குருஜி, அதெல்லாம் அவங்களுடைய குரூப்புங்களா? குரு மகராஜோட சிஷ்யர்களா? ஆமா, எல்லாரும் டிசேபிள்ஸ், மகாராஜ் டிசேபிள்ஸ் மேக்ஸிமம் வந்திருந்தாங்க. ஓகே ஓகே. நல்லா இருந்தது குருஜி. நன்றி தேங்க்யூ. குருஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா குருஜி. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மேம். விஜயலட்சுமி குருஜி. இப்போ ஒரு சொல்லுங்க. மாதாஜி கேட்டா, எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். இந்த விகான்னு கேட்டா இல்லையா, அது வந்து சான்ஸ்கிரிட் வேர்டு வந்து விகானால இருந்து வந்ததுதான் அந்த விகான். விகான்ங்கிறது வந்து இந்த ரிஷபராசியில பிறந்தா முக்காவாசி அந்த வீல ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அந்த அந்த பேர் வைப்பா. அது வந்து அதற்கு அர்த்தம் வந்து விடியல், அதாவது சூரியன் உதிக்கிறது இல்லையா, அதாவது ஒளியை பரப்புறது அப்படிங்கிற மீனிங்.
அந்த ரொம்ப சாஃப்டான குணமும், சந்திர ராசியில பிறந்தா அந்த சாஃப்டான குணம் இருப்பா, ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருப்பா அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இதுக்கு இன்னும் நல்ல விளக்கம் உங்களால சொல்ல முடியும். நான் எனக்கு தெரிஞ்சத ஜஸ்ட் கரெக்டான்னு தெரியல, நான் இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னேன் குருஜி. சாரி ரொம்ப குருஜி. நன்றி. நோ 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 தேங்க்யூ தேங்க்யூ. ஹரே நன்றி கிருஷ்ணா. குருஜி. நன்றி. ஜெய் குருஜி வணக்கம். ஹரே கிருஷ்ணா வணக்கம். ஜெய் எனக்கு இதுல நீங்க சொன்ன அந்த அண்ணாமலையார், அடுத்தது நம்ம நாராயணன், இந்த விஷயம் எனக்கு உடன்பாடுதான். ஆனாலும் எனக்கு என்னன்னா இப்ப இருக்கிற கால சூழ்நிலையில இந்த சைவம் வைணவம்னு சொல்லி பெரிய பிரித்தாளும் சூழ்ச்சி எல்லாம் நடக்குது. இன்னைக்கு போய் நாம இதையே பெருசா பேசிட்டு இருந்தோம்னா இதோடைய பெரிய பலகீனம் நம்மளை சார்ந்து பிடிக்கும். இது எனக்கு கண்கூடா தெரியும். என்னன்னா கோயம்புத்தூர் பகுதியில நான் இதை அனுபவிச்சிருக்கேன். எங்களுடைய பாம்பிளாஸ் நடந்து முடிஞ்சது. அப்ப பாத்தீங்கன்னா வீட்டு குழந்தைகள் முதற்கொண்டு அவங்க கடைகள் வேலை செய்யறவங்க முதற்கொண்டு சேஃபா கொண்டு போயிட்டாங்க. அத்தனை பேரும் இன்னும் பாதிக்கப்பட்டோம். அதுல என்னன்னா சைவம் வைணவம் அது இதுன்னெல்லாம் இல்ல. அங்க தாக்கப்பட்டது எல்லாம் இந்துக்கள் தான். இங்க நான் என்ன சொல்றேன், இந்த வேறுபாடைய விட்டுட்டு இறைவனுடைய பாதார விந்தமே நம்மளை மேற்கொண்டு போகின்ற நாமங்களை மேற்கொண்டோம்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நம்மளுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனாலதான் வந்து என்ன சொன்னேன்னா, நம்ம வந்து யாரையும் குறை சொல்றது, யாரையும் வந்து எடை கம்மி போடுறது கிடையாது. யாருக்கு என்ன தேவையோ அவங்கவுங்க அந்த அந்த கடவுளை போய் அணுகுறாங்கன்னு சொல்லிட்டோம். அதனால நாங்க என்னைக்குமே வந்து இவங்க தாழ்ச்சி அப்படின்னு பேசுறதே கிடையாது. கிருஷ்ணர் எப்படி உயர்ந்தவன் விஷயம் மட்டும்தான் பேசுவோமே தவிர மத்தவங்க எல்லாம் தாழ்ந்தவர்கள் அப்படின்ற விஷயத்த நம்ம என்னைக்கும் பேசுறது கிடையாது. அது பேசவும் கூடாது. ஏன்னா எல்லாரையும் உயர்ந்தவர்கள் தான் சாஸ்திரம் சொல்லுது. ஒவ்வொரு ஜீவாத்மாவும் உயர்ந்தவர்கள் தான், எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும் அப்படியே நம்ம சொல்லி கொடுக்குறோமே தவிர நம்ம யாரையும் தாழ்வா பேசுறது கிடையாது. அந்த போட்டிக்கு நம்ம போறதே கிடையாது. அது தேவையே இல்லை. நீங்க மனுஷங்க கடவுளை வழிபடுறதே பெருசா இருக்கு. இல்ல கடவுளை வழிபடுறதை விடுங்க, மனுஷனா வாழ்றதே பெருசா இருக்கு. இதுல போய் நம்ம போய் இவங்க பெருசு அவங்க பெருசு அப்படின்னு சொல்றதுல அர்த்தமே கிடையாது. நீங்க சொல்றது முழுமையான விஷயம் தான், ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தான். நாம் உண்மையில ஹிந்துக்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்படின்னா கண்டிப்பா எல்லாரும் வீட்லயும் பகவத்கீதை இருக்கணும். கண்டிப்பா எல்லாரும் பகவத்கீதை படிக்கணும். அதான் என்ன பண்றோம், சொல்லி கொடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நன்றிங்க. எனக்கு இன்னொரு தேவை ஒண்ணு இருக்கு. நான் குனிமுத்தூர் பகுதியில இருக்கேன். எனக்கு இங்க வந்து பஜன் பண்ணக்கூடியதோ இங்க எனக்கு வழிகாட்டுறதுக்கோ நான் ரொம்ப நாள் இஷ்கான தொலாவிட்டு இருக்கேன். எனக்கு இங்க கரெக்டான வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்லை. எனக்கு அப்படி யாராவது இருந்தா தொடர்பு கொடுங்க. இங்க வீடுகளுக்கு போய் பஜன் கொடுக்கணும்ட்டு எனக்கு ரொம்ப ஆர்வம். மக்களுக்கு தெளிவு சொல்லணும்னு இருக்கேன். நீங்க வழிகாட்டுவீங்கன்னு நம்புறேன். குனியமுத்தூர்ல எங்களுடைய ஷோரூம் இருக்கு, தங்கமயிலுடைய ஷோரூம் இருக்கு. நான் வருவேன், ப்ரோக்ராம் எப்பயாவது பண்றதுக்காக வருவேன். என்னுடைய நம்பர் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. நான் குனியமுத்தூர் அந்த பக்கம் வரும்போது உங்களுக்கு நான் வேணா கால் பண்றேன். சொல்லுங்க. 9677 இருங்க. 9677 14980 14980. ஓகே ஓகே, நான் கால் பண்றேன் உங்களுக்கு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே ஓகே, இன்னும் 2-3 கொஸ்டின்ஸ் தான், என்ன டைம் இருக்கு. இருக்கு எனக்கு. நான் அடுத்த ப்ரோக்ராம் போகணும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப சூப்பரா இருந்தது விஷ்ணு சஹஸ்ரநாம. நான் வாரம் கேட்கிறேன். எனக்கும் அந்த டவுட் தான். அதாவது நான் வந்து உத்தரகோஷமங்கை அந்த கும்பாபிஷேகத்துக்கு போயிருந்தேன் முந்தா நாள். அப்போ வந்து சிவனடியார்கள் அவங்க குரூப்போடு தான் போயிருந்தேன். அப்போ நான் பகவத்கீதா இதெல்லாம் நான் 1.5 வருஷமா நான் சேன் பண்றது, அப்புறம் பாகவதம் படிக்கிறது, சைத்தன்ய சரிதாமம் எல்லாமே நாங்க ஒரு குரூப்பா பண்றோம். அப்போ நான் போயிருக்கும்போது அப்போ அந்த அவளாம் ரொம்ப சிவனடியாரோட ரொம்ப பக்தர்கள். அவள் ருத்ராட்சம் எல்லாமே போட்டுருந்தா. அப்போ வந்து ஏதோ சாதாரணமா பேசும்போது போன தடவை ஒரு மாதாஜி கேட்ட மாதிரி தான் கேட்டாங்க. சிவன் தான் ரொம்ப ரொம்ப பெரிய இது, கிருஷ்ணர்லாம் அவதாரம் தான், அவர் வந்து ஒரு அப்பா அம்மா அந்த மாதிரி அவதாரம் ஒரு இது பண்ணுங்க. சிவனுக்கு மட்டும் என்ன இது உண்டா, அப்பா அம்மா யாரும் கிடையாது, அவர் தான் வந்து முழு முதற் கடவுள், பிரபஞ்சத்தை படைத்தவரே அவர் தான் அப்படின்னா. அப்ப நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் கிளாஸஸ் எல்லாம் எனக்கு நான் வந்து கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், அவர் தான் பிரபஞ்சத்தை. ஏன்னா பிரம்மாவோட நாபில இருந்து வந்து அதுக்கப்புறம் காரணோதகசாகி, கற்போதகசாகி, ஷீரோதகசாகி அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொன்னேன். அப்போ அவருடைய பிரம்மாவோட நெற்றிக்கல்ல இருந்து வந்தவர் தான் சிவபெருமான்
அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவ நம்புற மாதிரியே தெரியல. அப்புறம் நான் வந்து ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ணி பார்த்தேன். அப்புறம் நான் சொன்னேன், 2 பேருமே நம்ம சிவனா இருக்கட்டும் கிருஷ்ணாவா இருக்கட்டும் அவளுக்குள்ள எந்த சண்டையுமே கிடையாது. நம்ம தான் இப்படி வந்து அவ பெருசு இவா பெருசு அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்படியும் அவ புரிஞ்சுக்கவே இல்லை. எங்கிட்ட 1000 கிராஸ் கொஸ்டின் கேட்டா. அப்போ எனக்கு தெரிஞ்சது சொன்னேன். அவ நம்புற மாதிரியே தெரியல. உடனே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். சரி அவளும் ஒரு நாள் பொதுவா கிருஷ்ணா நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஆர்குமெண்ட்ஸ்ல ஈடுபடவே கூடாது. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு விஷயத்த நம்பிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சோ கிருஷ்ணர் அவங்க இதயத்துல பரமாத்மாவா இருந்து அந்த நம்பிக்கைக்கு அவர் தான் சக்தியும் கொடுத்துட்டு இருக்காரு. கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றாருல, நான் தான் இதயத்துல இருந்து அந்த தேவர்களை வழிபடுவதற்கான நம்பிக்கையை நான் தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவங்க பண்றது பண்ணட்டும். நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அவங்க தாழ்ந்ததுன்னு சொல்லி சொல்லக்கூடாது. நாம் கிருஷ்ணரை பத்தி எடுத்து சொல்லலாமே தவிர அவங்க தாழ்ந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு கோவம் வரும். அதனால என்ன பண்ண, நம்ம கிருஷ்ணரை பத்தி மட்டும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கலாம். இல்ல தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, புதுசா இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டியவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட எடுத்து சொல்லலாம். ஆல்ரெடி அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்கள விட்டுடலாம். அவங்கள விட்டுட்டு அவங்க அவங்களுடைய தர்மத்தை செஞ்சுட்டு இருக்கட்டும். தெரியாம நிறைய பேர் தர்மமே தெரியாம இருக்காங்க இல்லையா, நிறைய குழந்தைகள்லாம் இன்னைக்கு இருக்காங்க, இளைஞர்கள்லாம் இருக்காங்க. நாம அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னா அது பிரயோஜனமா இருக்கும். அது சோ மாதிரி அதை நம்ம ட்ரை பண்ணலாம். அவ சொல்றா சிவன் கிருஷ்ணா தான் வந்து ராமர் அவர் தான் வந்து சிவபெருமானுக்கு பூஜை பண்ணார். சிவபெருமான் எங்கேயாவது இவருக்கு பூஜை பண்ணிருக்காளா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டா. எனக்கு ரொம்ப சொல்ல தெரியல. நான் அப்படி பேச்ச கட் பண்ணிட்டு சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டேன். நான் இப்பதான் சொன்னேன் இல்லையா, கிருஷ்ணர் வந்து ராமர் வந்து சிவபெருமானுக்கு மட்டும் பூஜை பண்ணல. ராமர் வந்து தினசரி நித்தியப்படி தசரத மகாராஜனுக்கு பூஜை பண்ணார், தினசரி கௌசல்யக்கு பூஜை பண்ணார், எல்லா ரிஷிகளுக்கும் பூஜை பண்ணார் இல்லையா. சோ அந்த மாதிரிலாம் நம்ம ஆர்குமெண்ட்ஸ் பண்ண வேண்டாம். பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். நம்ம ஆர்குமெண்ட் பண்ண வேண்டாம் யார்கிட்டயுமே. அதான் ரொம்ப முக்கியம். அவளும் ஒரு நாள் எப்படி சிவபெருமான் வந்து முதல் வைஷ்ணவர், அவளும் கடைசியா கிருஷ்ணாவை நோக்கிதான் வரணும் அப்படிங்கறது எனக்கு ஒரு ஐடியா கிடைச்ச உடனே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படியே. அவ்வளவுதான். நம்ம சைலண்டா இருந்தா போதும். நம்ம வந்து அவங்களை அபராதம் பண்ற மாதிரி பண்ணிடக்கூடாது. தேங்க்யூ. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஐயம் பெருமாள் சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. சொல்லுங்க. கேக்குதா? ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. கேக்குது. திருநெல்வேலியில நான் வச்சுக்கிறேன். இதுதான் நான் 2வது நான் ராமநவமி அன்று தொடங்கப்பட்ட பஜன் லிங்கை தொட்டு நான் இன்னைக்கு 2வது தடவையாக நாம பஜன்ல கலந்துக்கிட்டேன். முதல்ல உங்க உபன்யாசத்தை நான் இன்று கேட்கிறேன். திருநெல்வேலிக்கு எல்லாம் உங்களை மாதிரி பெரியவா உபன்யாசர்கள் வர்ற இஸ்கானுக்கு வர்ற டேட்டுகளை நாங்க எவ்வாறு தெரிந்து கொள்ள வேண்டும்? நான் தான் இப்போ நம்பர் சொன்னேன் இல்லையா, அந்த நம்பர் நீங்க மெசேஜ் பண்ணீங்க, சேவ் பண்ணிக்கோங்க, மெசேஜ் பண்ணுங்க. திருநெல்வேலிக்கும் எங்களுடைய ப்ரோக்ராம்காக வரேன், நவ திருப்பதி ப்ரோக்ராம்காக வருவேன். அப்படிலாம் நிறைய இஸ்கான் டிவோட்டிஸ் அங்கங்க பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்னை பத்தி தான் நான் சொல்ல முடியும், மற்றவங்களை பத்தி இன்ஃபர்மேஷன் எனக்கு பெருசா தெரியாது. திருநெல்வேலியில இஸ்கான் டெம்பிள் இருக்கு, அங்கேயும் வந்து ப்ரோக்ராம்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ நீங்க வேணா என்னுடைய நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் திருநெல்வேலி வந்தேன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். அப்படி இல்லைன்னா அங்க திருநெல்வேலியில இருக்கக்கூடிய லோக்கல் இஸ்கான் டெம்பிள் நீங்க வந்து கனெக்ட் பண்ணலாம். உங்க நம்பர் 9677914980. நான் இங்க சாட்ல கூட போட்டுறேன். நன்றி. பிரபுபாதர் எப்பவாவது இஸ்கான் டெம்பிள் திருநெல்வேலிக்கு வர வாய்ப்பு இருக்கா அவரை பாக்குறதுக்கு? பிரபுபாதரா? மகாராஜ் வர மாட்டாரு. பட் மற்ற சன்னியாசிகள்லாம் வருவாங்க. மகாராஜ் ஊருக்கு கிளம்பிட்டாரு, மாயாப்பூர் கிளம்பிட்டாரு. மறுபடியும் அடுத்தது எப்ப சந்தர்ப்பம் வரும் தெரியல. பட் ஆனா வந்துட்டு போனாரு நினைக்கிறேன். திருநெல்வேலி வந்தாரா? இல்ல கும்பகோணம், தஞ்சாவூர் சமீபத்துல வந்தாருன்னு சொன்னாங்க. கரெக்ட். ஓகே, சரி, நேரம் ஆயிடுத்து. இனி எத்தனை பேர் இருக்காங்க? நன்றி. ஹரே கிருஷ்ணன்.